என்னடா பண்ணோம் உங்களுக்கு? நாங்கள் இந்தியா மீது ஏன்டா இப்படி குறி வைக்கிறீங்க? எல்லா பக்கமாக சேர்ந்து இந்தியர்களை பலமாக அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா அமெரிக்கா நேராகவே வந்து அடிக்கிறாங்க. இப்போது ஆஸ்திரேலியா வேற இன்னுமாடா நீங்கள் காந்தி செத்த காலத்துலேருந்து வெளில வரல அப்படிங்கிற மாதிரி கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத இன்னும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா பொறுத்தவரை இன்னுமே இருக்குது ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெளிநாடுகள் லைக் இப்போ ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் கலர் பிரச்சனை அப்படிங்கிறது வெள்ளையா உள்ளவன் பெரிய பணக்காரன், இந்த வெள்ளையா உள்ளவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதே மாதிரி தான் வெள்ளையா உள்ளவன் அவன் ஏழையாக இருந்தாலுமே அவன் பெரிய ஒரு ரிச் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பணக்காரன், ஒரு அந்தஸ்தான நபர் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களிடையே ஒரு காமன் மைண்ட் செட் அப்படிங்கிறது வளர்ந்துடுச்சு. கருப்பாக இருக்கிறவன் அப்படின்னாலே அவன் பொய் சொல்லுவான், திருடுவான், அவன் சரியில்லாதவன், இந்த மாதிரி அந்த ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது வெளிநாடுகளில் ரொம்பவே அதிகம். அங்கே ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, பட் கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். கோவை டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட், ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தியேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி, ராம்நகர், கோவை. அதே மாதிரியே இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் ஒரு உச்சகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் இப்போ பொங்கி வெடிச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியர்கள் இனிமேல் உள்ளே வரக்கூடாது, இந்தியர்கள் திருட்டுத்தனம் பண்ணி தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பொய்யான ஒரு வதந்தி அப்படிங்கிறத கலப்பி ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவாக்கியிருக்காங்க ஆஸ்திரேலிய மக்கள். ஏன்னா அதுக்கு திமிராவே அவங்க எம்பசியில் வந்து கவர்மெண்ட் முன்னாடியே மேடை போட்டே பேசுகிறாங்க, நாங்கள் வெள்ளையர்கள், நாங்கள் ஏன் வந்து திமிரா இருக்கக்கூடாது, இந்தியர்கள் கருப்பர்கள். ஏன்னா இந்தியாவில் வந்து நார்மலாக வந்து பெரிய லெவலில் ஒயிட் பீப்புள் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே வந்து ஒரு மானரமான கலர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே இந்தியாவிலே வந்து இன்னும் கருப்பாக இருக்கக்கூடிய மக்களை வந்து நிறைய பேர் கேலி அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கலர் டிஸ்கிரிமினேஷன், இட்ஸ் ஆல் டோட்டலி அகெயின்ஸ்ட் டு லா. அது வந்து இப்போயும் வந்து ஆனால் சில இடங்களில் நடக்குது. சரி, ஆஸ்திரேலியாவில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியர்கள் இனிமேல் உள்ளே வரக்கூடாது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிட்ட நிறைய ஆஸ்திரேலியன் மக்கள் என்னென்னா ஒரு சண்டை அப்படிங்கிறத எழுப்பியிருக்காங்க. இந்தியர்கள் எல்லாருமே ஃபேக்காக தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, தென் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இல்லை, இந்தியர்கள் உள்ளே வந்ததுனால விலைவாசிகள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, இந்தியர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா கொடுக்கக்கூடாது, நீங்கள் வீட்டில் வந்து இந்த ரெண்டல் ஹவுஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, தென் அவங்க நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா மக்கள் கொந்தளிச்சு எழும்பியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிறைய பிரச்சனை அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு பார்த்தா திரும்ப இப்போ கனடாலேருந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எழும்பியிருக்கு. கனடாவில் எம்பசிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருடைய ஸ்டூடெண்ட் விசான்னு பார்த்தா எல்லாமே இந்தியர்களுடைய விசா. பொதுவாகவே இந்தியர்கள் வந்து மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக காணப்படுது. அண்ட் தென் இந்தியர்கள் பொதுவாகவே நீங்கள் எந்த நாட்டில் பார்த்தாலும் ப்ளூ காலர் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் பார்ப்பாங்க. அதாவது ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னா அடிமையாக போய் இல்லைனா ஒரு ஒர்க்கராக லேபராக போய் இந்தியர்கள் மற்ற நாடுகளில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஏன்னா உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் லைக் சுந்தர் பிச்சை அவர்கள் CEO ஆஃப் கூகுள். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவிலேருந்து போய் நல்ல ஒயிட் காலர் ஜாப்பில் கோட்டு சூட்டு, டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி தான் பிற நாடுகளுக்கு போய் நல்ல ஒரு பெரிய லாவிஷான லைஃப் அப்படிங்கிறது அவங்களுடைய திறமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தாக தான் இந்தியர்களை நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க எல்லாருமே ஃப்ராட் பண்ணி அந்த நாடுகளில் போய் யாருமே வந்து தவறான ஒரு செயல் அப்படிங்கிறத செய்யவே இல்லை. ஸோ இப்போ இந்தியர்கள் வர்றதுனால எங்களுடைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பறிப்போகுதுன்னு சொல்லி ஒரு பொறாமை போட்டியில் தான் இப்போ கனடா கவர்மெண்ட்டுமே 80% ஸ்டூடெண்ட்ஸ் விசா ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த 2022 ஒரு டேட்டா தரவரிசைப்படி கனடாவுக்கு போய் படிக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது இந்திய மக்கள்களிடையே ஸ்டூடெண்ட்ஸ் இடையே 18% இருந்தது. பட் 2024 அப்படி பாதிக்கு பாதி 9% இருந்தது. 2025 கனடாவே வேண்டாம் சாமி, நாங்கள் ஐரோப்பா பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி மீது ஒரு ஆர்வம் அப்படிங்கிறத காட்ட தொடங்கிட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியில் ரொம்ப குறைந்த செலவில் அதிக தரம் வாய்ந்த கல்விகள். ஏன்னா ஜெர்மனியை பொறுத்தவரை ஒரு தரமான விஷயம் அப்படின்னா லைக் எக்ஸாம்பிளுக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஃபீஸ் அப்படிங்கிறத பே பண்ணவே தேவையில்லை. அந்த கவர்மெண்ட்டு தான்
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குழந்தைக்கான படிப்புக்கான செலவு அப்படிங்கிறத பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்குமே வேலை அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டோ இல்லை அங்கே ஒரு தனியார் நிறுவனத்துலேயோ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, வேலையை விட்டு உங்களை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரையும் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 மாதம் வரையுமே உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டே சம்பளம் அப்படிங்கறத கொடுத்து பாத்துக்கிறாங்க. பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல B1 போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழுநோய்ங்கிறத குணப்படுத்துறாங்க. சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஃபெஸ்டிவல் லைக் கிறிஸ்மஸ், கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்பொழுது அவங்களே உங்களுக்கு புது ஆடை இதெல்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சியா அவங்கள பட்டாசு கேக்கு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியா அந்த கவர்மெண்ட்டே பாத்துக்கிறாங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து ஒரு மக்கள் நாடு. அதாவது இப்போ இந்தியாலாம் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னாலுமே நம்மளால ரெப்ரசன்டேட்டிவா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த நபர் தான் நம்மளை ரூல் பண்ணுவாங்க. பட் சுவிட்சர்லாண்டில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா மக்களுக்குமே வாக்குரிமை, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்குமே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய அப்ரூவல் அப்படிங்கிறது தேவை. லைக் இப்போ 90% மக்கள் அந்த ஸ்கீம் வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கீம் அப்படிங்கிறத ஆப்வியஸ்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நபர் என்ன சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் இந்தியா ஃபாலோ பண்ணுது. ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருடைய கருத்தை கேட்டு செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் திட்டம் அப்படிங்கிறதையுமே இந்தியாவில் கொண்டே வர முடியாது. சரி, இப்போ இதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஜெர்மனி மீது இந்தியர்கள் ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்கள் ஜெர்மனிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியை பொறுத்தவரை மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, அவங்களுக்கு மேன் பவர் அப்படிங்கிறது அதிகமாக தேவை. லைக் உதாரணத்துக்கு அங்கே இன்ஜினியர், டாக்டர்ஸ் இதெல்லாமே அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ஜெர்மனி நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக காணப்படுறது. ஸோ அதனால் நிறைய பேர் ஜெர்மனிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜெர்மனி மட்டும் இல்லாமல் நிறைய ஐரோப்பிய நாடுகள் லைக் ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஃபின்லாண்ட், மலேசியா போன்ற நாடுகளுக்குமே இந்தியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசா மூலியமாக போகிறதுக்கான ஆர்வம். தென் இப்போ நான் சொன்ன இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்தியன் மாணவர்களை ஈர்க்கிறதுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ வருங்காலங்களில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் மாணவர்களாக இருக்கீங்க, இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடுகளில் போய் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குன்னா இப்போ நான் சொன்ன இந்த ஜெர்மனி எல்லாமும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வீட்டு வாடகையாகட்டும் இல்லை நீங்கள் அங்கே செய்யக்கூடிய செலவுகள், உங்களுடைய வேலை வாய்ப்பு இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஆல்ரெடி ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க. தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டே வந்து இந்தியர்கள் மீது ஒரு பெரிய அக்கறை அப்படிங்கிறத காமிக்கல. ஸோ நமக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதை எங்கே போனாலும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களை எந்த நாடுகள் வரவேற்கிறாங்களோ அந்த நாடுகளில் போய் நீங்கள் இன்னும் முன்னேறுறீங்க அப்படின்னா உங்களுடைய வருங்காலமும் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஹாப்பியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த உரையை நான் முடிக்க விரும்பினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நம்மளோட பேஜை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோவை டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட், ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தியேட்டர் ஆப்போசிட், மாணிக் டிஸ்பென்சரி, ராம் நகர், கோவை. பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல B1 போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழுநோய்ங்கிறத குணப்படுத்துறாங்க. சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.